உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்பொழுது நாம் வில்வத்தை கொண்டு பல்வேறு வகையான நோய்களுக்கு உண்டான மூலிகையை நாம் உடன் இணைத்து பெரும்பாடு என்கிற நோய் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் வயிறு உப்பசம் என்ற நோய்களுக்கும் நாம் வில்வம் மற்றும் துளசி, பசும் கோமியம் என்கிற பசுநீர், தேன் இவற்றை கொண்டு நாம் எவ்வாறு பெரும்பாட்டிற்கு உண்டான நோய் தீர்க்கும் மருந்தை தயார் செய்வோம் என்பதை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலிகைகள் வில்வ இலைகள் 5 முதல் 10 கிராம் அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக துளசி. துளசி பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்பப்பைக்கு உண்டான பல்வேறு வகையான குற்றங்களை நீக்கி வயிற்றில் உள்ள புழு பூச்சிகளை அழித்து மலஜல வழியாக வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை என்றால் அது துளசியாகும். கர்ப்பப்பையை பரிபூரணமாக சுத்தப்படுத்தி அதில் உள்ள மலட்டு புழுக்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு உண்டு. அதை நாம் இப்போது வில்வத்துடன் இணைத்து அதனுடன் இஞ்சி சாறு, இஞ்சியை விழுதாக அரைத்து அந்த இஞ்சி சாறை நாம் கலக்க வேண்டும், அல்லது அந்த பேஸ்ட் என்று சொல்வார் அந்த விழுதை நாம் அதனுடன் இணைக்க வேண்டும். இஞ்சிக்கு மிகப்பெரிய செரியாமையை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. அஜீரணம் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இஞ்சிற்கு உண்டு. மேலும் அந்த இஞ்சில் இருந்து நாம் சிறிதளவு எடுத்து விழுதாக அரைத்து கொண்டு அந்த விழுதை இந்த துளசி, வில்வம் அரைத்த விழுதுடன் இணைக்க வேண்டும். அடுத்ததாக பசும் கோமியம். பசுவினுடைய அத்தனை பாகங்களும் நமக்கு பயன்படுகின்றன. பசும் கோமியம் மற்றும் பசும்பால், பசும் சாணம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் நமக்கு பயன்படுகின்றன. பஞ்சகவ்யம் என்ற ஒரு கூட்டு மருந்துகளில் நாம் கோமியத்தையும் பசும் சாணத்தையும் நெய்யும் பாலும் நாம் இணைத்து செய்யக்கூடிய பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவையான பொருட்கள் நாம் பசுவிடம் கிடைக்கின்றன. மற்றும் கோரோஜனம் என்ற அற்புதமான ஒரு பொருளும் பசுவினிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் நாம் பசுவின் கோமியம் என்று சொல்லக்கூடிய பசுநீரை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதற்காக நாம் வில்வ இலையும் 5 முதல் 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதனுடன் துளசியை 5 முதல் 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு இரண்டையும் விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும். வில்வ இலையும் துளசி இலையும் விழுதாக அரைத்து கொண்டு வேண்டும். அந்த விழுதை நாம் இவ்வாறு தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 10 கிராமிலிருந்து 15 கிராம் அளவிற்கு நாம் உருண்டையாக தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விழுதிலிருந்து அடுத்ததாக பசும் கோமியம். இந்த பசும் கோமியத்தில் வில்வத்தையும் நாம் துளசியும் அரைத்த விழுதை சொட்டு சொட்டாக ஒரு 5 முதல் 10 மில்லி அளவிற்கு சாறு இணைக்க வேண்டும். இந்த விழுதிலிருந்து நாம் இப்போது 5 முதல் 10 மில்லி அளவிற்கு இதனுடைய சாறை பசும் கோமியத்தில் இணைத்துள்ளோம். அடுத்ததாக இஞ்சி பேஸ்ட். இஞ்சியை நாம் இவ்வாறு அரைத்து கொண்டு அதிலிருந்து ஒரு 3 அல்லது 5 மில்லி அளவிற்கு நாம் இந்த அத்தனை கலவையும் இப்பொழுது பசும் கோமியத்தில் இணைத்துள்ளோம். இதை சற்று சூடாக்க செய்ய வேண்டும். ஒரு 5 முதல் 10 நிமிட அளவிற்கு இதை கொதிக்க வைக்க வேண்டும். இப்போது நாம் இதனுடன் 20 முதல் 30 மில்லி அளவிற்கு தண்ணீர் சேர்த்து நாம் கொதிக்க வைக்க வேண்டும். குறிப்பாக இந்த பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய வியாதி வந்தால் பெண்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படும். அந்த இயற்கை காலங்களில் அவர்களுக்கு தீராத வயிற்று வலி மற்றும் அதிகப்படியான கை கால் அசதி என்று சொல்லக்கூடிய உடல் அசதிகள் தோன்றி நாவறட்சி ஏற்படும். மற்றும் அவர்களுக்கு ஆங்காங்கே உள்ள இடங்களில் தடிமனாக வலி ஏற்பட்டு கை கால்களில் குடைச்சல் ஏற்படும். அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்பட்டு வயிற்றுக்கு அதிகப்படியான உபாதை தரக்கூடிய நோயை மிக எளிமையாக அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வில்வம், துளசி, இஞ்சி மற்றும் தேன் ஆகியவைகளை கொண்டு நாம் அந்த வியாதியை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்போது பார்ப்போம். இந்த கொதித்த நீரை நாம் 50 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கொதித்த தீநீரில் வில்வ இலை, துளசி இலை, இஞ்சி சாறு மற்றும் துளசியும் வில்வும் கலந்த கலவையினுடைய சாறு அத்தனையும் இணைந்துள்ளது. இந்த கலவையில் உள்ள நீரில் இப்பொழுது நாம் 5 மில்லி அளவிற்கு தேன் சேர்க்க வேண்டும். தேன் சேர்த்து இந்த கோமிய தீநீரில் நாம் காலை 2 முதல் 3 முறை 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை அல்லது 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை 3 முறை இந்த
கொதிநீரை நாம் அருந்தி வந்தோமானால், குறிப்பாக பெண்கள் அருந்தி வந்தார்களானால் அவர்கள் பெரும்பாடு என்கிற நோயிலிருந்து பரிபூரணமாக விடுதலை அடைவார்கள். இந்த நோய் வந்தவுடன் அவர்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கும் அசதியும் ஏற்படும். ஆகையால் இந்த வில்வ இலை, துளசி இலை கொண்ட தீநீரை உற்பத்தி செய்து அதில் தேன் சேர்த்து அந்த நீரை உட்கொண்டு வந்தார்களானால் அவர்களுக்கு பெரும்பாடு என்கிற நோய் பரிபூரணமாக விலகி பூரண குணமடைவார்கள். தாங்களும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் இதை கூறி அவர்களும் நலம் பெற வேணுமாய் கூறிக்கொள்கிறேன். மற்றொன்று மூலிகையை இந்த வில்வத்தை கொண்டு நாம் எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, வில்வத்தை கொண்டு நாம் பல்வேறு வகையான நோய்களுக்கு உண்டான மருந்தை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இப்போது நாம் பார்க்க போகும் மருத்துவம் மூல நோய், ஆங்கிலத்தில் ஃபைல்ஸ் என்று சொல்வார்கள். இந்த மூல நோய் வந்தால் உடம்பில் உள்ள அத்தனை இடங்களிலும் தீராத வலி ஏற்படும். குறிப்பாக ஆசன வாயில் கடுப்பு ஏற்படும் என்று சொல்வார்கள். அந்த கடுப்பு உடலுக்கு மிகுந்த தீமை தருவதாக இருக்கும். ஆங்கிலத்தில் சொன்ன வேண்டும் ஸ்டிக்கி ஸ்டூல் என்று சொல்வார்கள். மலங்கள் ஒழுங்காக வெளியேறாமல் அவர்களுக்கு வயிற்று உப்பசம் ஏற்பட்டது, ஒரு வகையான துர்நாற்றம் வீசும் அந்த பகுதியில். ஆகையால் ஆண்களுக்குண்டான அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வில்வத்தை கொண்டு ஒரு மருந்தை நாம் தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் வில்வ இலை, வாசனை பொருட்களாகிய சோம்பு, மேல் தோல் நீக்கிய இஞ்சி வில்லைகள், கஸ்தூரி மஞ்சள் பொடி, வில்வத்தினுடைய சமூலம், காய், வேர், மரப்பட்டை மற்றும் பூ அத்தனையும் சேர்ந்த சமூலத்தின் தூள் ஆகியவை கொண்டு ஒரு குடிநீர் செய்து எவ்வாறு அதை நாம் அறிந்தினோம் என்றால் அதிலிருந்து நமக்கு மூல நோய் நிவர்த்திக்கு உண்டான ஒரு மருந்தை இப்போது நாம் தயார் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் நாம் 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும். இந்த மூலம் என்று சொல்லக்கூடிய நோய் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய துன்பமான ஒரு நோயாக மாறிவிடும். அது வயிற்றில் உள்ள அத்தனை கிருமிகளையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு தீராத ஒரு வினையாக வந்து சேரும். வயிற்றில் உள்ள கடுப்புகள், ஆசன வாயில் கடுப்பு மற்றும் விலா பகுதிகளில் உள்ள நோக்கங்கள், இந்த பகுதி முழுவதும் அவர்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். வலி தெரிவதனால் அவர்களால் முழுமையாக காலை மாலையில் மலஜலம் கழிக்க முடியாமல் மிகவும் சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நிலைமைக்கு எடுத்து சென்றுவிடும். கவனிக்காமல் நாம் இருந்தோமானால் அந்த மூல நோய் அறுவை சிகிச்சை அளவிற்கு ஒரு மனிதனை எடுத்து சென்றுவிடும். ஆகையால் அதை ஆரம்ப காலத்திலேயே வில்வ சூரணம் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு நாம் பரிபூரமாக அதை குணப்படுத்தி விடலாம். அதற்காக இப்பொழுது நாம் ஒரு தீநீர் ஒன்றை தயார் செய்ய போகின்றோம். அதற்கு கொதிக்க வைத்துள்ள இந்த தண்ணீரில் 5 கிராம் அளவிற்கு நாம் வில்வ இலைகளை போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். ஓரிரு நிமிடங்கள் அந்த வில்வ இலை தண்ணீரில் கொதித்த பிறகு அத்துடன் நாம் 2 கிராம் அளவிற்கு சோம்பு சேர்க்க வேண்டும். சோம்பை பிரமாதமான முறையில் அத்தனை சித்தர்களும் கூறியுள்ளார்கள். ஏனென்றால் சோம்பு ஒரு வாசனை ஊக்கியாகவும் மனமூட்டக்கூடிய பொருளாகவும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இருப்பதால் இத்துடன் நாம் 2 கிராம் அளவிற்கு சோம்பை சேர்க்க வேண்டும். சோம்பு ஓரிரு நிமிடங்கள் கொதித்த பின்பு அத்துடன் இஞ்சி வில்லைகள், மேல் தோல் சீவிய இஞ்சி வில்லைகள். ஏனென்றால் இஞ்சிற்கு தோலுடன் சேர்த்தால் அது விஷமாக மாறிவிடுவதால் இஞ்சினுடைய மேல் தோலை நீக்கி அதன் சிறு சிறு வில்லைகளாக நாம் வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் 5 முதல் 6 வில்லைகளை அதனுடன் இணைக்க வேண்டும். இஞ்சி வில்லைகள் மற்றும் சோம்பு மற்றும் வில்வ இலை சேர்த்து இப்போது நன்றாக கொதித்து கொண்டிருக்கும் இந்த நீரில் நாம் மஞ்சள் தூள் என்று, குறிப்பாக கஸ்தூரி மஞ்சளை, மஞ்சள் என்றாலே கிருமி நாசினி என்று பொருள். உடலுக்கு குறிப்பாக தோலுக்குள்ள அத்தனை கிருமிகளையும் அழிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு கற்ப மருந்தாக விளங்குவது நம்மளுக்கு மஞ்சள். அதில் குறிப்பாக மரமஞ்சள், கரிமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் என்று சொல்வார்கள். கஸ்தூரி மஞ்சள் முகத்திற்கு அழகையும் தேஜஸையும் வன்மையும் தரும். காந்தி என்றால் ஒளி தரக்கூடிய பொருள். உடலில் உள்ள வயிற்றில் உள்ள நுண்புழுக்களை கொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த மஞ்சளுக்கு இருக்கும்படியால் இதை நாம்
1/2 கிராம் அளவிற்கு அல்லது 1/2 டீஸ்பூன் அளவிற்கு அதில் சேர்க்க வேண்டும். அத்தனை கலவையும் நன்கு கலந்து இப்போது கொதிநிலையில் இருந்து ஒரு விதமான மனம் வீசும். அந்த மனம் வீசும் தருவாயில் நாம் இப்போது அதை இறக்கி வைத்துக்கொண்டு அதை வடிகட்டி கொள்ள வேண்டும். இதை 10 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டோமானால் அதுவே போதுமானதாக இருக்கும். குறிப்பாக மூலநோய் உள்ளவர்களும் வயிற்றுக்கடுப்பு ஆசன பகுதியில் உள்ள பல்வேறு குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீநீர் ஆகும். இதில் உள்ள கலவைகள் அத்தனையும் மனித உடலில் சென்று கிருமிகளை அழித்து மூல கடுப்பில் உள்ள ஆசன குற்றங்கள் மற்றும் இரத்த சீன் மூலம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை இது தீர்க்கும். இந்த தீநீரை நாம் உணவிற்கு முன்பு அல்ல, இந்த தீநீர் உணவிற்கு பின்பு நாம் 10 மில்லி அளவிற்கு தினந்தோறும் 20 முதல் 30 தினங்கள் நாம் குடித்து வந்தோமானால் அவர்களுக்கு உண்டான மூல நோய் பரிபூரணமாக நீங்கி அறுவை சிகிச்சையே தேவைப்படாத அளவிற்கு பரிபூரணமாக குடல் புழுக்கள் மற்றும் வயிற்றில் உள்ள அத்தனை குற்றங்களையும் நீக்கி பரிபூரணமாக நன்மை தரும். இதை தாங்களும் அருந்தி மற்றவர்களுக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிறகு வேறொரு குடிநீரை நாம் வில்வ இலை கொண்டு எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை சிறிது இடைவெளிக்கு பிறகு அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பு வில்வ இலையை கொண்டு மூலத்திற்குண்டான மருந்தை எவ்வாறு தயார் செய்வது, அதிலிருந்து எவ்வாறு நாம் நோயிலிருந்து விடுதலை பெறலாம் என்பதை பார்த்தோம். அந்த வகையில் இப்பொழுது வில்வ இலையை கொண்டு மற்றும் வெற்றிலையை கொண்டும் தேனை கொண்டும் மிளகை கொண்டும் சீத கழிச்சல் மற்றும் வறட்டு இரும்பல் ட்ரை காஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மண்டை பிடிச்சல் மண்டையில் ஒரே வலி தோன்றக்கூடிய நிலையில் இருந்தும் மற்றும் இரைப்பையிலிருந்து ஒரே இரைச்சல் வரும்போது அந்த வகையில் உடலுக்கு தேவையான ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய மூச்சிரைத்தல் அந்த வகையில் உண்டான நோய் அத்தனையும் நாம் எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். அதற்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் வில்வ இலை, அடுத்ததாக மிளகை பல்வேறு வகையான மருந்துகளுக்கு துணை பொருளாகவும் முக்கிய பொருளாகவும் நாம் இணைத்து தரலாம். ஏனென்றால் மிளகு மிக சிறந்த கபத்தை அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாகும். மேலும் விஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் என்றால் அது மிளகு என்பதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கும். ஏனென்றால் மிளகில் உள்ள காரத்தன்மை தொண்டை பகுதியில் சென்று தொண்டைக்கட்டை உடைத்துவிடும். தொண்டை கரகரம் என்று இருக்கும் சில பேர்களுக்கு, அவர்களுக்கு தொண்டைக்கட்டை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மிளகு. மேலும் உடம்பில் உள்ள இரத்தத்தில் உள்ள விஷங்களை அறுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகிற்கு உண்டு. ஆகையால் இந்த மிளகை நாம் இதனுடன் இணைக்கப் போகின்றோம். அடுத்தது வெற்றிலைக்கு நம் சமூகத்தில் தனிப்பெரும் பெருமை உண்டு. ஏனென்றால் சுபகாரியம் முதல் அத்தனை விஷயங்களுக்கும் சித்த மருத்துவத்திற்கும் எத்தனை வகையான மருத்துவத்திற்கும் இந்த வெற்றிலை நாம் பயன்படுத்த போகின்றோம். வெற்றிலையில் 2 வகை உண்டு, வெள்ளை வெற்றிலை, கருப்பு வெற்றிலை என்று. நாம் பார்க்க போகின்ற இந்த பொருள் இப்போது வெள்ளை வெற்றிலை. இந்த வெற்றிலையில் பல்வேறு வகையான நோய்களை நீக்கக்கூடிய ஆற்றல் பொதிந்துள்ளதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக அஜீரணத்தை நீக்கக்கூடிய அற்புதமான பொருள். இதனுடன் சுண்ணாம்பு, பாக்கு மற்றும் கலவையாக சேர்ந்து நாம் தாம்பூலம் தரித்தல் என்ற ஒரு பழக்கமே நம் மக்களுக்கு உள்ளது. தாம்பூலம் தரித்தால் உண்ட உணவு பரிபூரணமாக செரிமானம் அடைந்து வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த வெற்றிலைக்கு உண்டு. இந்திரனின் கொடி அப்படி என்று இதை மறைபொருளாக கூறுவார்கள். தேவலோகத்தில் இந்திரனின் கொடி என்றே இதற்கு பெயர். இந்த கொடி எங்கு உள்ளதோ அங்கு விஷப்பூச்சிகள் அண்டாது. ஆகையால் இந்த வெற்றிலையை இப்போது நகர்ப்புறங்களிலும் வீட்டு தோட்டத்தில் அழகிற்காக இதை வளர்க்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். வெற்றிலை கொடி போல் சென்று தவழ்ந்து கொண்டிருக்கும். ஆகையால் இந்த வாசனைப்பட்ட இடத்தில் புழு பூச்சிகள் மற்றும் நுண்கிருமிகள் அண்டாமல் விஷ ஜந்துக்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த வெற்றிலை. இதையும் நாம் இத்துடன் இணைக்கப் போகின்றோம். அடுத்ததாக தேனில் உள்ள அத்தனை பொருட்களும் நமக்கு மருந்தாக பயன்படுகின்றன. தேனில் பல்வேறு வகையான மருந்துக்கள் உள்ளடக்கி உள்ளன. இளமையை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறுகிறார்கள். தேன் தோலில் உள்ள சுருக்கங்கள், ஸ்கின் ரிங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய தோல் சுருக்கங்களை
அறவே அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தேனாகும். இந்த தேனில் உள்ள பல்வேறு வேதிப்பொருட்கள் உடம்பிற்குள் சென்று பல்வேறு வகையான நோய்கள், குறிப்பாக லங் டிசீஸ் மற்றும் தலை ஏற்படக்கூடிய நீரேற்றத்தை பரிபூரணமாக சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேனாகும். பேச்சுக்கள் சரியாக முறையாக பேச்சுக்கள் வரவில்லை என்றால் தேனை நாவில் 2 முறை குழைத்து அதை சுவைத்து சாப்பிட்டால் நமக்கு ஸ்டட்டரிங் என்று சொல்லக்கூடிய திக்குவாய் பரிபூரணமாக மாறிவிடுவதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். ஆகையால் இந்த மருந்தை நாம் இதனுடன் இணைக்கப் போகின்றோம். இப்பொழுது இந்த 4 மருந்தை கொண்டு உடம்புக்கு தேவையான வியாதியை, குறிப்பாக வறட்டு இருமல், ட்ரை காஃப், தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய தொண்டை கட்டு அப்படி என்று சொல்வார்கள், பேச முடியாமல் மிகவும் அவதிப்படுவார்கள். அந்த தொண்டை கட்டு மற்றும் தொண்டை பகுதியில் உள்ள சதைகளை, அங்குள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்தை நாம் எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். வில்வ இலையை ஒரு 5 இலைகள், அதிகபட்சமாக 5 இலைகளை நாம் வெற்றிலையில் வைத்து இவ்வாறு பச்சையாக, அனைத்தும் பச்சை இலைகளை கொண்டு வெற்றிலையில் உள்ளே வைத்து அத்துடன் 3 அல்லது 4 மிளகை நாம் இணைக்க வேண்டும். மிளகு அதிகப்படியான காரத்தன்மை இருப்பதால் 3 அல்லது 4 மிளகை மட்டும் இணைத்தாலே நாம் போதும். இப்பொழுது வெற்றிலை, அதனுடன் வில்வ இலை 5 இலை, அத்துடன் 3 அல்லது 4 மிளகு, அத்துடன் தேனை 2 அல்லது 3 சொட்டு, தேனை 3 அல்லது 4 சொட்டு விட்டு இதை முறையாக நாம் இவ்வாறு மடித்து இந்த மாதிரியாக வெற்றிலையில் வில்வ இலை, மிளகு, தேன் இவை அனைத்தும் ஒன்று சேர்த்து மடித்து வெறும் வயிற்றில் காலை மாலை 2 வேளையில் நாம் வெறும் வயிற்றில், குறிப்பாக மலஜலம் கழித்துவிட்டு வெறும் வயிற்றில் மென்று தின்றோமானால் தொண்டைக்கட்டு பகுதியில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல், குறிப்பாக தொண்டை பகுதியில் வறட்டு இருமல் என்று சொல்வார்கள், சீதளத்தால் வறட்டு இருமல், அவர்கள் சதாகாலமும் தொடர்ந்து இரும்பிக் கொண்டிருப்பதால் அவர்களுக்கு அந்த பகுதி முழுக்கும் புண்கள் ஏற்பட்டுவிடும், தொண்டை புண் ஏற்பட்டுவிடும். அவர்களால் எச்சில் கூட்டி முழுங்க முடியாது, உணவை முறையாக உட்கொள்ள முடியாது, நீரை பருக முடியாது. ஆகையால் அத்தனை வியாதிகளுக்கும் இந்த ஒரே அற்புதமான ஒரு மூலிகை வில்வ இலை. இந்த வில்வ இலை, வெற்றிலை, மிளகு, தேன் சேர்த்த இந்த கலவையை நாம் தாம்பூலத்தில் வைத்து மடித்து அந்த வெற்றிலையை கரகரவென்று மென்று தின்றால் அத்தனை வகையான தொண்டையில் ஏற்படும் வியாதிகள் பரிபூரணமாக குணமாகிவிடும். இதை பல்வேறு வகையான நாட்டு வைத்தியர்களும் சித்தர் பெருமக்களும் தங்கள் குறிப்புகளில் எழுதி வைத்துள்ளார்கள். ஆகையால் இந்த சித்த வைத்தியத்தில் பரிபூரணமாக பயன்படக்கூடிய இந்த வெற்றிலையை வைத்துக்கொண்டும் வில்வ இலையை வைத்துக்கொண்டும் இந்த மூலிகையை வைத்துக்கொண்டு வியாதிகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான இந்த ஆற்றல் உள்ள இந்த இலையை நாமும் மென்று தின்று மற்றவர்களுக்கும் இதை கூறி பல்வேறு வகையான வியாதிகளை போக்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எலும்பில் உள்ள நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய, எலும்பில் உள்ள மற்ற இனப்பெருக்கங்களுக்குண்டான வைரஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய, இரத்தத்தில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த பட்டை என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டையிலிருந்து பல்வேறு வகையான வியாதிகளுக்கு ஒரே பொருளாக இதை வைத்துக்கொண்டு துணை மூலப்பொருட்களை கொண்டு நம் வியாதிகளை எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்க போகின்றோம்.